அனைவருக்கும் வணக்கம். இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் பாகம் 1. இந்த புத்தகத்திலிருந்து நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். இதுல முதல் சாப்டர் ஆன்மீக பயிற்சி பற்றிய தெளிவான விளக்கங்கள். இந்த சாப்டர்ல நம்முடைய மாஸ்டர் பிரார்த்தனை, தியானம், சுத்திகரிப்பு இது போன்ற அடிப்படை விஷயங்கள் பற்றி ரொம்ப அழகா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நம்ம மனோபாவத்தை பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தியானத்தினுடைய அடிப்படையே மனோபாவம் அப்படிங்கிறதும் ஒரு தியானத்திற்கு தயாராகின்ற நிலையில ரொம்ப முக்கியமானது. இதை விட உலகத்துல எதுவும் முக்கியமான விஷயம் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அதுக்கு ஒரு முக்கியத்துவம் பிளஸ் ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகமான ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில அந்த தியானத்தை நம்ம எதிர்கொள்ள வேண்டும். இதுதான் தியானத்தை ஆரம்பிக்கிறப்ப நமக்குள்ளார இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான மனோபாவம். இதுக்கு மகாபாரதத்திலேருந்து ஒரு கதையை சொல்லி மாஸ்டர் அதுக்கு எடுத்துக்காட்டுலாம் சொன்னாங்க. அடுத்தது தியானத்தை பற்றிய நம்முடைய அடுத்த கட்ட மனோபாவத்தை பத்தி பேசும் பொழுது தன்னியக்கம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசுறாங்க. தன்னியக்கம், ஆட்டோமேட்டிசம் அப்படின்னு சொல்றோம். ஆட்டோமேஷன், ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்றோம். இந்த தன்னியக்கம் என்பது என்ன? ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தொடர்ச்சியாக செய்யும் பொழுது நமக்குள்ளார இருக்கிற அந்த உயிரியல் கடிகாரமானது அந்த நேரத்தை செட் பண்ணிக்கும். தினமும் 1 மணிக்கு சாப்பிட்டோம்னா 1 மணி ஆனா ஒரு 10 நாள்ல பசிக்க ஆரம்பிச்சிடும். இது ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸ்கூல்ல இருக்காங்க பசங்க, பள்ளிக்கூடம் போறாங்க அப்படின்னா பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த உடனே அந்த ஸ்கூல் டயத்துக்கு பெல் அடிச்சா கரெக்டா அந்த டைம் என்னவோ அந்த நேரத்துக்கு பசிக்கும். இது நமக்கு எல்லாருக்கும் பழக்கம். அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் கூட ஒரு ஆன்மீக பயிற்சியிலையும் ஒரு தன்னியக்கத்தை கொண்டு வரணும். காலையில ஒரு 5:30 மணி ஆனது, 5 மணி ஆனது அப்படின்னா தியானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரணும். உணர்வு மட்டும் வந்தா தன்னியக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கான அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் புலன்கள் எல்லாம் அதுக்கு ரெடி ஆகும். சாப்பிடணுங்கிற எண்ணம் மட்டும் வர்றதில்லை. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சாப்பிட்டு நம்ம பழகினோம்னா அந்த நேரம் வந்த உடனே நமக்கு ஒரு பசிங்கிற உணர்வு வருது. கொஞ்சம் நம்முடைய உமிழ்நீர் சுரப்பிகள்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. சாப்பிட்டா பரவாயில்ல, இது சாப்பாட்டு நேரம், எப்படியாவது சாப்பிட்றணும் அப்படின்னு ஒரு அர்ஜி வருது. இது எல்லாம் சேர்ந்து வரணும். அப்பதான் அது உடல்ல ஒரு தன்னியக்கத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மாதிரி தியானம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் பத்தாம தியானம் பண்றதுக்கான ஒரு உள்ளுணர்வு, அதுக்கான ஒரு அர்ஜி எல்லாமே சேர்ந்து கிரியேட் ஆகுறது தான் தன்னியக்கம். தன்னியக்கம் அப்படிங்கிறது வரணும். வந்தாதான் பயிற்சியானது நிலை பெறுகிறது. அப்படி இல்லை, அது தன்னியக்கமாக மாறவில்லை என்றால் கடைசி வரைக்கும் நம்ம பயிற்சி செய்யவே போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அது அர்த்தம். இந்த பயிற்சி தன்னியக்கத்துல இன்னொரு விஷயத்தையும் தாஜி சொல்றாங்க. அது என்னன்னா, எப்ப எந்த நேரத்துல நான் நினைத்தாலும் அந்த நேரத்துல இயல்பாகவே தியானத்துக்குள்ளார மூழ்கி விடக்கூடிய பழக்கமும் வரணும். தன்னியக்கத்துல 2 விதம். ஒண்ணு நேரத்தோடு தொடர்புடையது, இன்னொன்னு எண்ணத்தோடு தொடர்புடைய தன்னியக்கம். நான் தியானம் பண்ணணும்னு நினைச்சா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு, அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு உடல் ரீதியான ஒரு தயாரிப்பு எல்லாம் வந்துடணும். இதுவும் தன்னியக்கம் தான். ஒண்ணு நேரத்தை பொறுத்த தன்னியக்கம், இன்னொன்னு எண்ணத்தை பொறுத்த தன்னியக்கம். இதெல்லாம் சொல்றார். சொல்லிட்டு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பாவ்லவ் அப்படிங்கிற சைக்கலாஜிஸ்ட், ரஷ்யன் சைக்கலாஜிஸ்ட், அவர் செஞ்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். நாய்களை பழக்கப்படுத்துறப்ப அதுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சாப்பாடு வைக்கப்பட்டு, அதாவது ஒரு மணி அடிக்கிறது, சாப்பாடு வைக்கிறது கரெக்டான நேரத்துக்கு. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் அதுக்கப்புறம் அந்த டைம் வந்தாலே அந்த நாயெல்லாம் அதுக்கு ரெடி ஆகுறது. அது ஒரு டெஸ்ட் பண்ணாரு. அப்புறம் அதே மாதிரி மணி அடிச்சுட்டு சாப்பாடு வைக்கிறது. அதுக்கப்புறம் எப்ப மணி அடிச்சாலும் அந்த சாப்பிடணுங்கிற எண்ணம் நாய்க்கு அதனுடைய உமிழ்நீர் சுரப்பிகள் சுரக்க ஆரம்பிக்கிறது.
இப்படி கண்டிஷனலா ஒரு பயாலஜிக்கல் கிளாக்கை செட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க நிரூபிச்சாங்க. ஸோ அது மாதிரி நம்ம உள்ளார இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தன்னியக்கமாக மாற்ற முடியும். இது உளவியல் ரீதியான உண்மை அப்படின்னு அவர் சொல்றதையும் தாஜி இங்க சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். உங்கள் பயிற்சியில் ஒரு தன்னியக்கத்தினை நீங்கள் கொண்டு வர வேண்டியது அவசியம் என்பதாக திரும்ப திரும்ப பாபுஜி கூறுகையில் 2 விஷயங்களுக்கு அவர் முக்கியத்துவம் அளிக்கிறார். தன்னியக்கம் என்ற இந்த வார்த்தையின் மூலம் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? எனக்கு தோன்றுவது இதுதான். தன்னியக்கம் என்பதன் பொருள், முதலாவதாக எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்திலும் நான் விரும்பிய வண்ணம் தானாகவே என்னால் ஒரு தியான நிலைக்குள் செல்ல முடியும் என்பதும், இரண்டாவதாக தியானத்திற்கான ஒரு நேரத்தையும், அதாவது உதாரணமாக 6 மணி என்று நிர்ணயித்துக் கொள்ளும்படி என்னிடம் அது சொல்கிறது என்பதும் ஆகும். அப்போது தன்னிச்சையாக நாம் தியான நிலைக்கு செல்கின்றோம். தியானத்திற்கென நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை கொண்ட ஒரு உயிரியல் கடிகாரத்தை நாம் அமைத்துக் கொள்கிறோம். 2 விதமாகவும் இதை எடுத்துக்கணும். இதுல ஒரு பார்ட்டை பத்தி தான் நம்ம அடிக்கடி பேசணும். ஒரு நேரம், குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட இடத்துல உட்கார்ந்து பழகணும்னா அப்ப நம்முடைய உயிரியல் கடிகாரம் செட் ஆகும். இது மட்டும்தான் தன்னியக்கம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டு இருந்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இன்னொன்னு கொடுக்குறாரு. முதலாவதாக எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்திலும் நான் விரும்பிய வண்ணம் தானாகவே என்னால் ஒரு தியான நிலைக்குள் செல்ல முடியும். அதுக்கு இந்த நேரம் தான் கிடையாது. ஸோ இங்கதான் கொஞ்சம் நம்ம இதை புரிந்துக்கிறதுக்கு ஒரு 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 புள்ளி இருக்கு இந்த இடத்துல. என்னன்னு கேட்டா, இப்ப நாய்களை வைத்து நடத்தின சோதனையை பத்தி பேசும்பொழுதும், இது தண்ணி இயக்கம்ங்கிறத உடம்போட சம்பந்தப்படுத்தும் போதும் நம்ம அனிமலிஸ்டிக் டெண்டன்சியை பத்தி தான் பேசுறோம். இது விலங்கினுடைய மனோபாவம், பசுக்கள்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இது நம்முடைய அமைப்புல நம்ம இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது இது விலங்குகள்கிட்ட வர்றது தானே. இதுவும் நம்ம தியான நிலையும் ஒன்னா. இப்ப அதை பொறுத்த வரைக்கும் என்ன, பசியை பொறுத்த வரைக்கும் என்ன, அதோட இதை கம்பேர் பண்றப்ப அதுல ஒரு சின்ன டிராபேக் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பசி 1 மணிக்கு எடுக்கிற மாதிரி நீங்க செட் பண்ணி நேரம் கடந்து விட்டால் பசி மறத்து விடும், திரும்பி சாப்பிடணும்னு தோணாது. இது உடல் ரீதியான ஒரு தன்னியக்கம். அப்ப 6 மணிக்கு தியானம் பண்ணி பழகிட்டீங்கன்னா 6:30 ஆயிடுச்சுன்னா தியானம் பண்ண தோணாது. அப்படி ஆயிடுச்சுன்னா இது ரொம்ப மேலோட்டமான ஒரு தன்னியக்கம். நல்லா பார்க்கணும். அதனாலதான் தாஜி சொல்றாரு 2 விதம். ஒண்ணு எண்ணத்தோடு இணைந்த தன்னியக்கம். நான் எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த நேரத்துல என்னால தானாக உள்ளுக்குள்ளார ஆட்டோமேட்டிக்கா கண்ணை மூடணும்னு உள்ள போற ஒரு பழக்கம் வரணும். இது எண்ணத்தோடு தொடர்புடைய தன்மை. ஒரு எண்ணம் வந்தவுடன் அந்த எண்ணத்துக்குரிய எல்லா செயல்பாடுகளும் ஆரம்பிச்சிடும். அதுக்கு நேரங்காலம் கிடையாது. அந்த எண்ணம் தான் அந்த தண்ணி இயக்கத்துக்கு காரணமா அமைது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஆட்டோமேட்டிசம். செகண்ட் டைப் தான் என்னன்னா, குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட இடத்துல உட்கார்ந்து பழக்கப்படுத்தி அந்த நேரம் வரும் பொழுது தியானத்திற்கு தானாகவே செல்லுகின்ற ஒரு தன்னியக்கத்தை ஏற்படுத்துறது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 2 விஷயத்துல நம்ம ஒண்ணு கவனிச்சோம், ஒண்ணு நம்ம அதிகமா பேசுறது கிடையாது. இந்த 2 விதமாகவும் தன்னியக்கமானது உருவாக்கப்பட வேண்டும். ரஷ்யாவில் டாக்டர் பாவ்லோவ் அவர்களால் நாய்களை குறிப்பிட்ட விதத்தில் பழக்கப்படுத்துவது பற்றி நிகழ்த்தப்பட்ட பரிசோதனைகளை நான் நினைவு கூர்ந்த போது இதன் அளவற்ற முக்கியத்துவத்தை பற்றி புரிந்து கொண்டேன். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒலிக்கும் மணி ஓசையுடன் உணவை சம்பந்தப்படுத்தும் விதத்தில் நாய்களை அவர் பயிற்றுவித்தார். மணி ஒலிக்கப்படும் ஒவ்வொரு முறையும் நாய்கள் உணவிற்காக ஓடி வந்தன. ஒரு நாள் மணியை ஒலிக்க செய்த போதிலும் அவர் உணவு வழங்கவில்லை. ஆனால் நாய்கள் அபரிமிதமாக உமிழ்நீரை சுரக்க தொடங்கின. நான் என்ன சொல்ல முயற்சிக்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் புரிகிறது என்று நினைக்கிறேன். ஆக உங்கள் நேரத்தை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஆன்மீக அனுபவத்திற்காக மிக ஆர்வத்துடன் காத்திருந்து படிப்படியாக ஒவ்வொரு நாளும் அது தன்னையே வெளிப்படுத்திக் கொள்ளும் அழகை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் மட்டுமின்றி ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய உள்நிலையை நீங்கள் கண்டறிவீர்கள். இந்த விதத்தில் நாம் தயாராக இருக்கையில்
நம் மீது தொடர்ந்து ஆன்மீக நிலைகளை பொழிவதை தவிர மாஸ்டர்களுக்கு வேறு வழியே கிடையாது. அடுத்து இந்த மனோபாவத்துல முக்கியமானது நேரத்தை நிர்ணயித்து கொண்டு காத்திருந்து அதற்காக ஆர்வத்தோடு இருந்து அந்த வேலையில இறங்குறது. இப்ப இன்னைக்கு நான் 5 மணி தியானத்துக்கு நேரத்தை செட் பண்ணேன்னா 2 விதமான ஆட்கள் இருக்கும். ஒண்ணு 5 மணி ஒரு நாளைக்கு 5:05, ஒரு நாளைக்கு 5:10 அப்படி போற ஆட்கள். இன்னும் ஒரு சில ஆட்கள் இருக்கும், ஒரு நாளைக்கு 4:55, ஒரு நாளைக்கு 4:40 அப்படின்னு முன்னோக்கி போற ஆட்கள். ஆனா தாஜி சொல்றத நான் புரிஞ்சுக்கிற விதம்னா 5 மணின்னா 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப முன்னாடியே எழுந்து உட்கார்ந்து ரெடி ஆனா ஆவலோடு காத்திருங்கள், பிரேயர்ஃபுல்லா மாறுங்கள், இதயத்தை இலக்க வையுங்கள், மாஸ்டருடைய ஒரு புக்கை படிச்சுக்கிட்டே இருங்க. அவர் நினைவோட மாஸ்டர் நான் 5 மணிக்கு தியானத்துல உட்கார போறேன், உங்களோட நான் ஒன்னா சேர போறேன், உங்களுக்கும் எனக்கும் இடையில இதயபூர்வமான ஒரு இணைப்பு ஏற்பட போகுது, அந்த நொடிக்காக காத்திருக்கிறேன்னு அந்த காத்திருக்கும் மனோபாவத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இது நாங்க சின்ன சின்ன சென்டர்ல நாங்கெல்லாம் ஆரம்பிச்ச காலகட்டங்கள்ல இதெல்லாம் நடக்கும். ஒரு சில அபியாசிகள் தீவிரமா இருக்கிறங்கிற பேர்ல 9 மணி சத்சங்கத்துக்கு 8:35 உட்காந்துருவாங்க. உட்கார்ந்து கண்ணை மூடி அப்பையிலேருந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சு 9:10, 9:15 அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அசைய ஆரம்பிச்சிருவாங்க. அசைய ஆரம்பிச்சு ஒரு மாதிரி அப்பெல்லாம் 1 மணி நேரம் தியானம். இவங்க 8:30 மணிக்கு உட்காருவாங்க. எப்படி 10 மணி வரைக்கும் தாங்கும்? ஸோ அப்ப பாடி என்ன ஆகும், ஒரு ஒரு சமநிலையற்ற தன்மைக்கு அது ரெஸ்ட்லெஸ்ஸா மாறின உடனே அவங்களுடைய ஒரு நினைப்பு என்ன, அவங்களுடைய அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் அடுத்தவங்கள்ட்டையும் பரவ ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், இயற்கையாவே நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் நம்ம செட் பண்ணணும் கரெக்டா. அந்த 9னா 9, அந்த 5னா 5, இந்த 4:40னா 4:40 அப்படின்னு எந்த ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணாலும் கரெக்டா அந்த நேரத்திற்கு கரெக்டாக கண்ணை மூடி தியானத்தை ஆரம்பிக்கிற பழக்கத்துக்கு நம்ம வரணும். முன்னாடியே ஆரம்பிச்சால் அது பெரிய குற்றமான ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்படி செய்து பார்த்தால் அது இன்னும் ஒரு ஒரு பவர்ஃபுல்லா, ரொம்ப ஒரு டைனமிக்கா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். டெஸ்டிங் தான், இதுல எதுவும் சரி தவறு கிடையாது. இப்ப இதையே மாத்தி கேட்கலாம். ஒரு தெய்வத்துக்காக ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு, அந்த தெய்வம் 4:40க்கே வருதுன்னா இல்ல நான் 5 மணி வரைக்கும் நான் உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா அப்படியும் கேட்கலாம். ஸோ மேல்நிலைகளுக்கு போகும்பொழுது இந்த வரையறைகள், இந்த உயிரியல் கடிகாரம், இந்த டைமு, இது எதுவுமே பொருட்டு கிடையாது. ஆனால் ஆரம்ப காலகட்டங்கள்ல நம்ம மிருக நிலையிலிருந்து மனித நிலைமைக்கு போறோம். அப்ப அனிமலிஸ்டிக் டெண்டன்சிஸை எப்படி நம்ம தியானத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் தாஜி இதை சொல்றாரு. அப்படிங்கிற இடத்துலதான் இதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே விஷயத்த அப்படியே எல்லா நாளைக்கும் ஒருத்தர் கொண்டு போயிட முடியாது, எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட முடியாது. மாஸ்டர் இருக்காரு, 6 மணிக்கு சத்சங்கம் அப்படின்ட்டு 7 மணிக்கு வைக்கலாம், 6 மணிக்கு சத்சங்கம்ட்டு 5:30 மணிக்கே உட்காருன்னு சொல்லலாம். உடனே தண்ணி இயக்கம் இங்க செயல்படலை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு வளர்ச்சி நிலையில ஆரம்ப கட்ட படிநிலைகளை தாண்டும் பொழுது இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஒட்டுமொத்தமா நமக்குள்ளார ஒரு தண்ணி இயக்கமானது உருவாயிடும். அதுக்கப்புறம் தியானத்தை பத்தி நம்ம பேச மாட்டோம். தியானத்துக்கு தயாராகிறத பத்தியும் தியானத்தினால் கிடைத்த விஷயங்களை நம்ம எப்படி வாழ்க்கையில எடுத்துட்டு போறதுங்கிறதும் தான் நமக்கு பயிற்சி அமையும். தியானம் என்பது மூச்சு விடுற மாதிரி ஆட்டோமேட்டிக்கான ஒரு விஷயமாக மாறி போயிடும். அது தானாகவே அந்த நேரத்துல இயங்கிக்கும், அல்லது தேவையை பொறுத்து தானாகவே எடுத்துக்கொண்டோம். மூச்சு நான் வேகமா ஓடுறேன்னா வேகமா ஓடுறேன், எனக்கு நிறைய மூச்சு வேணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுலாம் மூச்சு இழைக்கிறது இல்லை. அதுவாகவே என்ன பண்ணிக்குது, ஆட்டோமேட்டிக்கா வேகமாகிடும். அது மாதிரி ஒரு இடத்துல நான் சைலண்டா உட்காந்து அமைதி ஆகுறேன் அப்படின்னா அதுவாகவே ஸ்லோ டவுன் ஆக்கி 17 தடவைங்கிறது 15 தடவையா குறைஞ்சிக்குது. எனக்கு உடம்பு ஆக்டிவ் ஆகணும் அப்படின்னா அதுவாகவே வலது நாசிக்கு மாறிக்குது. என்னுடைய பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் சரியாகணும்னு நினைச்சதுன்னா அதுவாகவே இடது நாசிக்கு மாறிக்குது. யாரும் மாத்தல, இது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். ஒரு சைடுல இது பயாலஜிக்கல் கிளாக்கோடையும், இன்னொரு சைடுல நேச்சுரலா நம்முடைய நீடை பொறுத்தும் இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பயாலஜிக்கல் கிளாக்கு இரவு நேரம் பகல் நேரம் இதை பொறுத்து சூரிய நாடி சந்திர நாடிக்கு மாறுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உடம்புடைய தேவையை பொறுத்து சூரிய நாடி சந்திர நாடிக்கு உடம்பு மாறிக்குது. உடம்பு சரியில்லைன்னா ஒரு மாதிரி நாடி மாறுது.
இதை பாக்குறப்பதான் அந்த ஆட்சி சொல்ற அந்த 2 விஷயம், தன்னியக்கத்தில் 2 விஷயம் நம்ம உடம்புக்குள்ளார நடக்கிறது நமக்கு புரியும். அதே மாதிரி தியானத்திலையும் தன்னியக்கம் 2 விதமாக, அதாவது உள்ளார்ந்த தேவையை பொறுத்து அந்த எண்ணம் வந்த உடனே அதற்காக ஐம்புலன்களும் தானாகவே ஒடுங்கி தியானத்துக்கு போய் உட்கார்ந்து அதுக்குள்ளார மூழ்கி போற தன்மையை கொண்டு வர்றது ஒரு விதமான தன்னியக்கம். இன்னொன்னு, ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் தானாகவே அந்த தியானத்துக்குள்ளார மூழ்கி போற சூழ்நிலையை உருவாக்கி கொள்வது ஒரு தன்னியக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆன்மீக அனுபவத்திற்காக, ஆன்மீக அனுபவம்னா எனக்கு சக்கரம் தெரியணும், அது வலதுபுறமா சுத்தணும், இடதுபுறமா சுத்தணும், கலர் வரணும், அது அல்ல. இங்க ஆன்மீக அனுபவம் என்பது மாஸ்டருடைய பிரசன்னத்தை நான் உணர்றதுதான் ஆன்மீக அனுபவம். அதற்காக ஆர்வத்தோடு காத்திருந்து படிப்படியாக ஒவ்வொரு நாளும் அந்த உணர்தல், மாஸ்டருடைய அருகாமை, மாஸ்டருடைய பிரசன்னம், அது தன்னையே வெளிப்படுத்திக் கொள்ளுகின்ற அழகை நாம பார்க்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய உள்நிலையை நாம கண்டறிய ஆரம்பிச்சோம்னா நம் மீது ஆன்மீக நிலைகளை பொழிவதை தவிர மாஸ்டர்களுக்கு வேறு வழி கிடையாதுங்கிற மாதிரி நம்ம வேறு ஒரு விதமாக நம்முடைய குருநாதரை உள்முகமாக கட்டாயப்படுத்துகிறோம். நான் இதுவரை பார்த்த வரையில் அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன என்பதாக அனுபவங்களால் நீங்கள் சோர்வடைந்து போக முடிவது சகஜ மார்க்க பாதையில் மட்டுமே. ஏன்னா கோடிக்கணக்கான அனுபவங்களை சகஜமா இருக்கும். உங்களுக்கு ஒரு 10 அபியாசிகள்கிட்ட பேசுறீங்க ஆன்மீக அனுபவங்கள் பத்தினா, அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்றதுல ஒரு அடிப்படையில ஒரு தொடர்பு இருந்தாலும் அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய அனுபவமும் தனித்தனியானதாக இருக்கும். ஒரே விஷயம், ஒரே சத்சங்கம், 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேருக்கு 100 விதமான அனுபவம். அடிப்படையில அமைதின்னு சொன்னாங்கனாலும் அவங்க சொல்ற அமைதி வேறையா இருக்கும், இவங்க சொல்ற வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்றப்பையும் பாத்தீங்கன்னா அது ஒண்ணு ஒரு விதமா இருந்தது பார்க்கும். அப்ப ஒருத்தர் பெற்ற அந்த அனுபவத்தை இன்னொருத்தருக்கு மாத்தி கொடுத்து அவரு அந்த அனுபவத்தை பெறுறது அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப 100 × 100 பேருக்கு மாறுனதுன்னா எத்தனை பாருங்க. ஒரு சத்சங்கம் அப்படிங்கிறதே இவ்வளவு அனுபவங்களை கொடுக்கும் அப்படின்னா அடுத்தது என்ன, அடுத்தது என்ன என்றதாக அனுபவங்களால் சோர்வடைந்து போக முடிகிற அளவுக்கு அனுபவங்கள் கொடுக்கக்கூடியது சகஜ பார்க்க பாதை மட்டுமே. இந்த அனுபவங்கள் ஒருபோதும் முடிவதில்லை. எனினும் இந்த செயல்முறையில் நாம் ஏதோ ஒன்றாக ஆவதே மாஸ்டரின் நோக்கம். சோ இந்த அனுபவங்கள் எதுக்காக மாஸ்டரால் கொடுக்கப்படுதுன்னா அனுபவங்களுக்காக இல்லை. இந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த அனுபவங்களை பெறுவதற்காக முயற்சி செய்து முன்னேறும் பொழுது இந்த ப்ராசஸ் மூலமா உங்களை ஒரு கண்டிஷன்ல இருந்து இன்னொன்னுக்கு ஏதோ ஒன்னாக மாத்துறாரு. அந்த ஏதோ ஒண்ணு என்ன அப்படிங்கிறது தெரியாது. கராத்தே கிட்ல அந்த சட்டையை கீழே எடுத்து போட சொல்லி திருப்பி எடுத்து கோட்ல மாத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவரு பல விதமா சொல்லி தருவாரு. குனிஞ்சி எடுத்து போடு, அப்புறம் அதுல ஆட்டிடியூடு காட்டு, அதை தொடர்ச்சியா செய்யி, அதை வேகமா செய்யி, எல்லாம் ரைட்டு. பட் அதன் மூலமாக அவனுக்கு அந்த கராத்தே பஞ்சை அந்த ஒரு மூமெண்ட்டை மறைமுகமாக கத்துக் கொடுப்பாரு அந்த குருநாதர். அது மாதிரி இந்த இந்த ஒரு ஆன்மீக செயல்முறையிலையும் நமக்கு கொடுக்குற அனுபவங்கள் அப்படிங்கிறவை நம்மை தூண்டக்கூடியவையாகவும் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்காக பயன்படுபவையாக இருந்தாலும் கூட இவை நேரடியாக நம்மளை ஒவ்வொரு நாளும் மாத்தல. இந்த அனுபவங்கள் ஒரு ப்ராசஸ்ல நம்மளை தொடர்ந்து போக வச்சு அந்த ப்ராசஸ் மூலமாக நாம் வேறு ஏதோ ஒன்றாக ஆவதற்கு உதவுகின்றன. ஆக மாஸ்டரது ஆன்மீக பரிமாணத்திற்கு மதிப்பளிப்பதன் மூலம் மாஸ்டர் குறித்தும் மற்றும் தியானத்தின் போது நமக்கு அவர் அளிக்கும் பரிசுகளை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம் என்பதில் நம்மை குறித்தும் சரியான மனோபாவங்களை நாம் வளர்த்து கொள்வோமாக. மனோபாவத்தை 2ஆ பிரிக்கிறார். ஒண்ணு, மாஸ்டருக்கு எப்படி மதிப்பளிக்கிறோம், தியான பயிற்சிக்கு எப்படி மதிப்பளிக்கிறோம், இது பத்திய நம்முடைய மனோபாவம் ஒரு ஆஃப். இன்னொரு ஆஃப், நான் என்னை எப்படி தயார் செய்து கொள்கிறேன், நான் எப்படி என்னை மாற்றிக் கொள்கிறேன். அப்ப என்னை நான் மாத்திக்கிறது ஒரு மனோபாவம், மாஸ்டருக்கு மதிப்பளிக்கிறது ஒரு மனோபாவம். இந்த 2 விதமான ஆட்டிடியூடையும் நம்ம டெவலப் பண்ணணும். அந்த ஒண்ணுதான் அந்த முதல் விஷயம்தான் தியான பயிற்சிக்கு, அந்த டைமென்ஷனுக்கு, மாஸ்டருடைய பரிமாணத்திற்கு நாம் அளிக்கின்ற மதிப்பு அப்படிங்கிறது தான். உலகத்திலே இதை விட முக்கியமான விஷயம் எதுவும் கிடையாது.
அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தோட அவர் கொடுக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் சந்தோஷமாக உற்சாகமாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகுவதுதான் அவருடைய பரிமாணத்திற்கு நாம் அளிக்கின்ற மரியாதை. அடுத்தது அவர் கொடுக்கின்ற அந்த கண்டிஷனை சந்தோஷமா ஏந்தி கொண்டு அதுல கரைய முயற்சிக்கிறது அவருடைய பரிமாணத்துக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. நம்மை குறித்திய நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்கும்னா, நமக்கு நாமே தன்னியக்கத்தை உருவாக்கித்துக் கொள்வது, அதாவது சரியான நேரத்துக்கு தியானம் பண்றது, அல்லது அந்த எண்ணம் எப்பொழுது வருகிறதோ உடனடியாக அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது. இது ரெண்டும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளால நம்முடைய மனோபாவங்களை வளர்த்து கொண்டு மாஸ்டரோடு ஒன்ற முடியும். ஒண்ணும் கிடையாது, தியானம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வருது, உடனடியாக ஒரு 2 நிமிஷமாவது கண்ணை மூடி தியானம் பண்ணணும். ஒரு நாள்ல எத்தனை முறை தியானம் பண்ணுங்கிற எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்துக்கு உடனே 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 மதிப்பு கொடுக்க ஆரம்பித்தால் தியானம் பண்ணுங்கிற எண்ணமும் அடிக்கடி வர ஆரம்பிக்கும். அந்த எண்ணம் வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த தண்ணி இயக்கத்துக்கு மனசு போக ஆரம்பிக்கும். பல நேரங்கள்ல தியானம் பண்ணுங்கிற எண்ணம் வந்த உடனே நம்ம அதுக்கு ஒரு சமாதானம் சொல்றோம், இப்ப இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் தியானம் பண்ணுவோம். இப்போ புத்தகம் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க புத்தகம் படிச்சுட்டு இருக்கப்ப மெடிடேட் பண்ணா பரவாயில்லன்னு தோணுதுன்னா பண்ணிடுவீங்க. சரி, ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க, அப்போ மெடிடேட் பண்ணணும்னு தோணுதுன்னா டக்குன்னு அந்த சீரியல் ஆஃப் பண்ணிட்டு மெடிடேட் பண்ணிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் சும்மா கண்ண முடிவிட. அது எப்படிங்க, சீரியல் ஞாபகம் தானே ஓடிட்டு போகுது. ஆனா இங்க என்ன மாதிரி தியானம் பண்ணுங்கிறது முக்கியம் இல்லை, என் மனசு தியானம் பண்ணுன்னு சொல்லுது, அதுக்கு நான் உடனே ஒரு மரியாதை கொடுக்குறேன். இதுதான் எண்ணத்தின் மூலமாக தன்னியக்கம் வளர்ப்பதற்கான வழி. இப்ப எத்தனை முறை ஒரு நாளைக்கு தியானம் பண்ணுங்கிற எண்ணம் வந்தாலும் அந்த நேரத்துல அந்த எண்ணம் வந்த உடனே எவ்வளவு வேகமாக முடியுமோ, 1 வினாடியிலேயோ 2 வினாடிகள்லயோ 5 நிமிடங்களுக்குள்ளாரையோ உடனடியாக அதை செயல்படுத்தணும். எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா எண்ணம் செயலாக மாறுகிறதோ அந்த அளவுக்கு அந்த எண்ணம் வந்த உடனே அந்த செயலுக்கான முன் தயாரிப்புகள் உள்ளுக்குள்ளார உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான ஒரு தன்னியக்கத்தை நாம் நம்மீதே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உங்கள் தங்கை உங்களுக்கு ஒரு பரிசளித்து அதை நீங்கள் குப்பையில் வீசும் பட்சத்தில் அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்? அவளது இதயம் நொறுங்கி போகாதா? மீண்டும் ஒரு பரிசை உங்களுக்கு அவள் ஒருபோதும் அளிக்க மாட்டாள். ஒவ்வொரு பரிசாக மாஸ்டர் நமக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறார். நாம் அவற்றை போற்றி பாராட்டவில்லை எனில் நமக்குத்தான் நஷ்டம். ஏனென்றால் பயிற்சி மட்டுமே போதுமானதல்ல, நாம் சரியான மனோபாவத்தை வளர்த்து கொள்வது அவசியம். இதை ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லுவார். இந்த இடத்துல அவர் உங்கள் தங்கைன்னு சொல்லியிருக்காரு. ஒரு சில இடத்துல உங்களுடைய காதலனோ காதலியோ உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கும் பொழுது அந்த கிஃப்டை நீங்க கசக்கி தூக்கி எறிஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்லுவாரு. இங்க தங்கைன்னு சொல்றாரு. ஒரு சின்ன குழந்தையோட மனது எந்த அளவுக்கு பாடுபடும், அது மரியாதையா இல்லை அப்படின்னு சொன்னால் பெரியவங்க கொடுத்து நம்ம தூக்கி எறிஞ்சோம்னா கூட அவங்க பெரியவங்க ஒன்றும் பட்டிக்க மாட்டாங்க. சரி, அவனுக்கு புரியல அப்படின்னு கூட நினைப்பாங்க. ஆனா நம்மளோட சின்ன பிள்ளைங்க நமக்கு கொடுக்குற அந்த ஒரு கிஃப்டை நம்ம தூக்கி போடும் பொழுது அது என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்றாரு. ஸோ அப்ப திரும்பி அந்த பரிசளித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குமா? நடக்காது. அப்ப அது மாதிரி மாஸ்டரும் அதுக்கப்புறம் அந்த ஆன்மீக பரிசுகளை கொடுக்க மாட்டாரானா அப்படி கிடையாது. பரிசுகள் எப்பொழுதும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இங்க பரிசுகளை உணர்கின்ற மனநிலையானது இயல்பாக வர ஆரம்பிக்குது. இன்னைக்கு தியானத்துல எனக்கு ஒரு உணர்வு வந்திருக்கு அப்படிங்கிறது மாஸ்டர் கொடுத்த பரிசு கிடையாது. மாஸ்டர் ஒவ்வொரு தியானத்திலையும் ஒரு உணர்வை கொடுக்கிறாரு. இன்னைக்கு நான் அதை உணர ஆரம்பிச்சிருக்கிறேன். என்னுடைய ஆழ்நிலை மனது, என்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட் அதை உணர ஆரம்பிச்சு. இப்ப என்னுடைய மேல் மனது என்ன பண்ணணும், அதை போற்றி பாராட்டி சீராட்டினால் அடுத்து என்னுடைய ஆழ்நிலை மனது அல்லது துணை ஆழ்நிலை மனது, சப்கான்சியஸ் மைண்ட், அது என்ன பண்ணுது, ஓஹோ இது இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நம்ம திரும்பி கேட்சப் பண்ணுவோம் அப்படின்னு அடுத்து பண்ண ஆரம்பிக்கும். இப்ப இது ரெண்டுமே நமக்குள்ளாரியே நடக்கிற ரெண்டு விதமான விஷயம். நான் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னா என்னுடைய உள் மனது அந்த விஷயத்தை செய்யறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்க ஆசைப்படும். இதுதான் நமக்குள்ளார நடக்கிற உண்மையான விஷயம். அதனாலதான் எந்த ஒரு விஷயத்துக்கும் அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்றதும், ஒரு விஷயத்தை பத்தி நீங்க கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்றதும் எதுக்குன்னா, நீங்க
அந்த மாதிரி கனவு கண்டு மேல் மனசுல ஒரு ஆசையை, ஒரு அதுக்கான ஒரு ஆவலை தூண்டி கொள்ளும் பொழுது உள் மனசு ஓஹோ இவர் இதுக்காக ஆசைப்படுறாரு, அப்ப அதுக்கான சூழ்நிலைகள் அதுக்கான எனர்ஜியை கொடுப்போம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி இந்த பரிசுகளை நீங்க முறையாக பயன்படுத்தினால், அவரு இங்க தங்கைன்னு சொல்றதை நான் எப்படி எடுத்துக்கலாம், என்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல எடுத்துக்கிறேன். அது என்ன பண்ணும், மீண்டும் மீண்டும் அந்த பரிசுகளை வாங்குறதுக்கும் அதை போற்றி பாதுகாக்கிறதுக்கும் அதுக்கான ஒரு கவனத்தை செலுத்துறதுக்கும் உதவும். ஏன்னா தியானத்துல நம்முடைய மேல் மனது பெருசா தியானம் பண்றது கிடையாது, அது எண்ணங்களோட ஓடிட்டு இருக்கு. ஆழ் மனது தான் தியானம் பண்ணுது. அப்ப அது அந்த நீங்க மேல் மனது பாராட்டுறது அப்படின்னா ஆழ் மனது அந்த விஷயத்தை திருப்பி எடுத்துட்டு வரும், அதை பார்க்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா அதுவும் அதனால இந்த இடம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம திங்க் பண்ணி பார்க்கும் பொழுது, நாம வெளியில தியானத்தை பத்தி பேசினால் பாராட்டினால்தான் உள்ளுக்குள்ளார அதை பற்றிய எண்ணங்கள் மேலும் மேலும் தோன்ற ஆரம்பிக்கும். நான் நிறைய அபியாசிகள்கிட்ட பேசுறேன். சிட்டிங் முடிஞ்சவொடனே கேட்டா எப்படி இருந்துச்சுன்னா, நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான் அதிகபட்சம். இல்லைன்னா எண்ணங்களா இருந்துச்சு, அவ்வளவுதான். அப்புறம் அவங்கள சும்மா அப்படியே பேசி பேசி அப்புறம் இப்ப எப்படி இருந்துச்சு அப்படி எப்படி இருந்துச்சு, அது என்னாச்சுன்னா நடுப்புற அவங்க சொல்லி ஒரு ஒரு 5 நிமிஷம் கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட உரையாடிய பிறகு அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆமாங்க, அந்த நடுவுல ஒரு எண்ணம் வந்துச்சு, மாஸ்டர் இல்லைன்னா எதுவுமே நம்ம வாழ்க்கையில இல்லை அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏங்க இதைத்தானே நீங்க முதல்ல சொல்லியிருக்கணும், அது சொல்லணும்னு தோணலைங்க. ஏன்னா அதை போற்றி பாராட்டி சீராட்டல அவங்க. இப்ப ஆழ் மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் அந்த மெடிடேஷன்ல நடுவுல ஒரு 10 செகண்டுக்கு பளிச்சுன்னு வந்துட்டு போயிடுச்சு. இப்ப முடிந்த பிறகு டைரியில இந்த விஷயத்தை தேடி எடுத்து எழுதி, எனக்கு மாஸ்டர் தான் எல்லாம், அவர் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்கிற உணர்வை இன்னைக்கு மாஸ்டர் கொடுத்தாரு, இந்த உணர்வை நான் இன்னைக்கு முழுக்க வச்சுக்க பாக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் டெவலப் பண்ணாருன்னா, திரும்பி அடுத்த நாள் தியானத்துல இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வருதான்னு உள் மனசு கவனிக்கும். ஆனா நம்ம அந்த தியானத்தின் போது வருகின்ற இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு மேலோட்டமா, எனக்கு இங்க வலிச்சுது, இந்த இடத்துல அழுத்தமா இருந்துச்சு, எண்ணங்களா இருந்துச்சு, உட்காரவே முடியல, இதோட நம்ம இருந்தோம்னா உள் மனசு இதை மட்டும்தான் திரும்பி கவனிக்கும் தியானத்துல. மற்ற விஷயங்களை அது உதறி தள்ளிட்டு போயிடும். இதுதான் நம்ம குப்பையில வீசுறது அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அதோட மட்டும் இல்லாம பரிசு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கும் பொழுது அதுல சில விஷயங்கள் இருக்கு. ஏன் அதை மாஸ்டர் பரிசுன்னு சொல்றாரு அப்படின்னா, இப்ப நம்ம வீட்டுல ஒரு கிஃப்ட் நிறைய வச்சிருப்போம். நம்ம யாரோ கொடுத்ததை வச்சிருப்போம். என்னென்ன காரணங்களுக்காக அந்த கிஃப்டை நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 காரணங்கள். முதல் காரணம், நம்ம கிஃப்ட் ஒண்ணு வீட்டுல பத்திரமா வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அது ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்டா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், தூக்கி போட மாட்டோம். அது ரொம்ப விலை மதிப்பு மிக்கதா இருக்கணும், அதுக்காக அதை வச்சுக்குவோம். ஸோ அந்த கிஃப்ட் உண்மையிலேயே விலை மதிப்பு மிக்கது, அதனால அதை பாதுகாக்கணும். 2வது விஷயம், விலை மதிப்பானது இல்லை, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிராயிங், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம், அதுக்காக அதை நான் வச்சிருக்கேன். இது ஒரு கிஃப்டை நான் வச்சுக்கிறதுக்கான 2வது காரணம். வீட்டுல அதை வாங்கி வச்சுட்டு 2 நாள் கழிச்சு தூக்கி போட்டுருவாங்க, அல்லது வாங்குவாங்க, அது அன்னைக்கே வேற யாருக்காவது கொடுத்துருவோம். இதெல்லாம் ஒரு விதம். நான் அதை ஸ்டாண்டர்டா வச்சுக்கிறேன், அடிக்கடி பாக்குறேன், யூஸ் பண்றேன் அப்படின்னா முதல்ல அது ஒண்ணு காஸ்ட்லியானதா இருக்கணும், அல்லது எனக்கு பிடித்ததாக இருக்கணும். இது 2மே 2 லேயர். 3வது லேயர் ஒண்ணு இருக்கு, அந்த கிஃப்டை எனக்கு ரொம்ப பிடித்த ஒருத்தவங்க கொடுத்துருப்பாங்க, அதனால அந்த கிஃப்டை நான் ரொம்ப போற்றி பாதுகாப்பேன். இது 3வது விதம். இப்ப ஆன்மீக அனுபவங்களை கூட நாம இந்த 3 விதங்களாக நம்ம பாதுகாக்க முடியும். ஒண்ணு வேல்யூபிளான ஒரு விஷயம், யாருக்குமே கிடைக்காது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காகவும் அவற்றை போற்றி பாதுகாக்கலாம். இது மனோபாவத்தினுடைய லோயர் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப். 2வது, அந்த ஆன்மீக அனுபவம் எனக்குள்ளார ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்து அது மேல எனக்கு ஒரு ஈடுபாடு என்ன மாதிரியாக இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் அதை பாதுகாக்கலாம்.
அது மேல மரியாதையோட இருக்கலாம். மூணாவது முக்கியமானதுமான விஷயம், அது ஒரு சின்ன ரோஜா பூவாக இருக்கலாம், அல்லது இந்த படங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா காதலியுடைய தலையிலேருந்து விழுந்த பூவு, இல்லைன்னா அவங்க ட்ரெஸ்ல இருந்து பிஞ்சு விழுந்த பட்டன், இல்லைன்னா ஓரத்துல கட்டாயி சுடிதாரோட நுனியில கட்டான ஒரு ஒரு குஞ்சம் மாதிரி இருக்கிற பகுதி, இதையெல்லாம் எடுத்து பாதுகாத்து கொண்டு அதையெல்லாம் கிஃப்டா நினைக்கிற காதலர்கள் இருக்கிற மாதிரி, எந்த ஒண்ணு கிடைச்சாலும் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் என் மாஸ்டர் கொடுத்தது அப்படிங்கிற உணர்வுனால அந்த விஷயத்தை போற்றி பாதுகாத்து பத்திரப்படுத்துறது ஒரு விதமான மனோபாவம். இந்த 3 விதத்துல எந்த விதத்திலேயாவது ஒரு விதத்துல இந்த ஆன்மீக பரிசுகளை நம்ம ஏந்தி வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம வளர்றோம். ஆன்மீகத்துல தொடர்ச்சியாக வளர்றோம். அதுல நான் சொன்னதுல 3 மனோபாவங்கள்ல அந்த கொடுத்தவருக்காக அந்த பரிசை மதிப்பதும் பாதுகாப்பதும் தான் உச்சபட்ச மனோபாவம். அந்த மனோபாவத்துக்கு போகும் பொழுது இன்னும் வேகமாகவே நம்ம நிலையான நினைவை நோக்கி நகர தொடங்குவோம். ஆன்மீக பரிசை, ஆன்மீக நிலையை நாம் நன்றியுடன் ஏற்று அதனுடன் ஒன்று கலந்து அதில் லயித்திருக்கும் போது அதை உதறி தொள்ளுவது கடினம். நாள் முழுவதும் அது நம்முடனேயே இருக்கிறது. இதுவே நிலையான நினைவாகும். எப்படி ஒரு ஒரு காதலனால அல்லது ஒரு காதலியால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களுடைய நினைவை தன்னுடைய காதலனுடைய நினைவையோ காதலியோட நினைவையோ உதறி தள்ள முடியாது. நினைச்சாலும் போக மாட்டாங்குது மனசை விட்டு. தூங்கும் பொழுதும், சாப்பிடும் பொழுதும், முழித்திருக்கும் போதும், நடக்கும் போதும் எப்பயும் உங்க நினைவாவே இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள்லாம் ஆன்மீகத்திலையும் உண்மை. அப்ப அந்த மாதிரி அந்த கண்டிஷன் ஒட்டிக்குங்கிறாரு. அதை நம்மளால உதறி தள்ளிட்டு வேற ஒரு விஷயத்துக்கு போக முடியாது. எப்பன்னா அவர் சொன்னது மாதிரி தயாராகி அந்த மனோபாவத்தோடு தியானம் செய்தால் இதெல்லாம் சாத்தியம். ஏனென்றால் நிலையான நினைவு அப்படிங்கிறது ஒரு குழந்தைன்னா அந்த குழந்தைக்கான தாய் யாரு? தியானமே. தியானமே நிலையான நினைவின் அன்னை என்று பாபுஜி கூறுவது வழக்கம். தியானம் சரிவர செய்யப்படாத நிலையில் நினைவில் கொள்வதற்கு ஒரு ஆன்மீக நிலை அங்கு உருவாவது இல்லை. அப்போது போற்றி பாராட்ட அங்கு என்ன இருக்க முடியும்? வெகு விரைவிலேயே அத்தகைய ஒருவர் விரக்தி அடைந்து இந்த அமைப்பை கைவிட்டு விடுவார். அவர்கள் நீடித்திருந்தாலும் அதன் விளைவாக அவர்கள் எதுவும் ஆகப் போவது இல்லை. மெடிடேஷன் பண்ணி அதனால ஒரு உண்மையான ஆன்மீக நிலை உருவாகாமல் போனால் என்னதான் இருக்கு? ஏன் ஒரு கண்டிஷன் உருவாக மாட்டேங்குது? ஏன்னா நான் ரொம்ப இந்த மனோபாவங்களை எல்லாம் அடிப்படையாக கொண்டு தயாராகி தியானம் பண்றேன். ஸோ அப்படி ஒரு ஆன்மீக நிலை உருவாகலைன்னா நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் AEIOUன்னு எதை வச்சுக்கிறது? ஒன்றும் வைத்துக் கொள்ள முடியாது. அப்படி AEIOUன்னு சொல்லி அந்த ப்ராக்டிஸ் பண்ற அளவுக்கு என்னால ஒரு கண்டிஷனை தியானத்துல உருவாக்கி கொள்ள முடியலன்னா எனக்குள்ள என்ன ஏற்படுது? விரக்தி ஏற்படுது. விரக்தி ஏற்படுபவர்கள் என்ன பண்ணுவாங்க? நமக்கெல்லாம் இது ஒத்து வராதுன்னு விட்டுட்டு போகலாம். அல்லது இன்னொரு சாரார் அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து இருந்தாலும் கூட அவர்கள் எதுவாகவும் அதனால் ஆகப் போவது இல்லை. ஆக எல்லாத்துக்கும் அடிப்படை தியானம். தியானத்திற்கு அடிப்படை பிரார்த்தனை. பிரார்த்தனையோடு சேர்ந்த சரியான மனோபாவம், சரியான மனோபாவத்தினால உருவாகின்ற கண்டிஷன், அந்த கண்டிஷனை போற்றி பாதுகாக்கின்ற மனநிலை, இதையெல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஒரு உருவாக்கத்திற்கு நம்மளை ஒரு மாற்றத்துக்கு, ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்கு கொண்டுட்டு போகும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வரைக்கும் நம்ம படிச்சதோட நிறுத்திக்குவோம். அடுத்தது சுத்திகரிப்பை பத்தி போறாங்க. அது ஒரே ஒரு பாராதான், அதனால இது கொஞ்சம் டைம் ஆனாலும் படிச்சிடுறேன். நிலையான நினைவு என்பது இயல்பானதாக இருக்க வேண்டும். ஆரம்பத்துல இதை நினைவில் கொள்வதற்கு போராட வேண்டி இருப்பது இயல்பே அப்படின்னாலும் எவ்வளவு காலத்துக்கு போராடிக்கிட்டே இருப்போம்? நிலையான நினைவு என்பது மாஸ்டர் மணப்பாக்கத்தில் இருக்கிறார், காட்டேஜில் அமர்ந்திருக்கிறார், சத்கோலில் இருக்கிறார், எங்கேயோ பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதாக எல்லா நேரமும் மாஸ்டரை பற்றி நினைவு கொண்டிருப்பது அல்ல. இது போல நினைவு கொள்வதெல்லாம் ரீகாலிங் அப்படிங்கிறார். அது நினைவு கூறுதல் மட்டுமே. நிலையான நினைவில் உங்களது உள்முக நிலை மாஸ்டரின் சாராம்சத்துடன் முழுமையாக ஒன்று கலந்த நிலையில் உள்ளது. அப்ப மாஸ்டரை பத்தி நினைக்கும் பொழுது என்னுடைய இதயம் கரைஞ்சி அவர் இதயத்தோட ஒன்றாகிற மாதிரி ஒரு ஃபீல் அந்த ஃபீல் அனுபவிச்சுட்டு இருந்தா அது நிலையான நினைவு.
மாஸ்டர் எப்படி இருப்பாரு, மாஸ்டர் இப்ப எனக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, எங்க இப்ப பேசிட்டு இருப்பாரு, இப்ப சாப்பிட்டுட்டு இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ஒரு ரீகாலிங், அது வந்து நிலையான நினைவுன்னு எடுத்துக்க முடியாது சொல்றாரு. மாஸ்டருடைய உள்முக நிலையோடு ஒன்று கலக்கின்ற ஒரு நிலையை வளர்த்துக் கொள்வதுதான் நிலையான நினைவு. அத்தகைய ஒரு நிலையை ஒருவர் ஈட்டிவிட்டால் அவருக்கு என்ன தோணாதுன்னா, மாஸ்டருடைய பிசிக்கல் பிரசன்ஸ் பெருசா தோணாது. பௌதிக வடிவில் மாஸ்டரை காண்பதற்கு நீங்கள் அரும்பாடுபட வேண்டுமா அப்படின்னு கேட்கிறார். அந்த மாதிரி ஒரு நிலையான நினைவுக்கு நீங்கள் வந்துவிட்டால் மாஸ்டருடைய உருவத்தின் மீதான உங்களுடைய ஒரு ஈர்ப்பு போயிடும். அவருடன் உங்களை உள்முகமாக இணைத்துக் கொள்வதே சால சிறந்ததாகும். அது உண்மையான மாஸ்டரை, நிஜமான மாஸ்டரை உங்கள் இதயத்திற்குள் அழைத்து வருகிறது. நான் இங்கு இல்லை என்ற போதிலும் ஆன்மீக ரீதியில் நான் உங்களுடன் இன்னமும் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் என்று அதைத்தான் அவர் நமக்கு கற்பிக்க முயல்கிறார். அதுவே உண்மையான மாஸ்டர். பிரார்த்தனை, தியானம் மற்றும் நிலையான நினைவு ஆகிய 3 அம்சங்களை பற்றி சுருக்கமாக கூறியுள்ளேன். இப்பொழுது சுத்திகரிப்பு என்ற அம்சத்தை பார்ப்போம். நாளைக்கு நம்ம மாஸ்டர் சுத்திகரிப்பு பத்தி என்ன சொல்றாங்கிறத பார்ப்போம். இப்ப நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்லலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.